இல்ல இல்ல, இப்ப திருமதி தமிழிசை கூட ஒரு ஒரு ஆளுநரா இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா? நான் கேக்குறேன், எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து அதிமுக தலைவர்களே வந்து பேசான்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காம பார்க்கலாம். நானு அரசியல் இருந்து நான் வந்து விலகிறேன். நான் கர சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா அன்னைக்கு? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு பாபர் மசூதியை இடிக்க கூடாது, ராமர் மசூதி அது இதுவும் ராமர் கோயிலும் கட்டணும். இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்ப கர சேவைக்கு ஏதோ ஆள் இருந்துச்சு. அதை வந்து அன்னைக்கு இருந்த நான் கூட தான் இந்த அம்மா கூட 91 96ல எந்த அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சகட்டத்தை போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர அமைப்பு மிக பிரமாதமா இருக்கிறது தமிழக அரசு சொல்லியிருக்கு, முதல்வரும் சொல்லியிருக்கிறாரு. இதே நேரத்தில் 868 பேரை இந்த 6 மாதத்துல குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறதாக ஆணையாளரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு இப்போ அதுவே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருந்ததுதான் அர்த்தமாகுது. அப்போ இப்போ வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அவ்வப்போது பத்தினா அறிக்கை விடுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் உரைக்குது திமுகவுக்கு. உடனே அப்பதான் வந்து கொஞ்சம் மாசம் ரொம்ப தூக்கத்துல இருந்து எழுந்து உடனடியாக என்ன பண்றாங்க, அப்பதான் ஆக்ஷன் காட்டுறாங்க. கஞ்சா ஒழிக்கலன்னா அப்பதான் வந்து போலீஸ் போகுது. ரவுடி சந்தாஸ் அப்பதான் 4 பேரை பிடிக்கிறாங்க. கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் சர்வசாதாரண. இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து ஒரு முதன்மை மாநிலம் சொன்னா தொழில முதன்மை மாநிலமா, விவசாயத்துல முதன்மை மாநிலமா, இல்ல வந்து கல்வியில முதன்மை மாநிலமா? கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் முதன்மை மாநிலம். கஞ்சாவில் போதை வஸ்துக்கள் அதுல வந்து முதல் மாநிலம். இப்படிதான் வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சியில வரலாறு படுத்தக்கூடிய. எனவே இதெல்லாம் திரு அண்ணாமலை நிகழ பேசுறாங்க. இன்னைக்கு ஒன்னும் பேசுறதில்லை. அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதிமுக சீன்னா வாங்கி கட்டிக்கணும், அந்த அடிப்படையில வாங்கி கட்டியிருக்காரு. இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுகளை கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து நிறுத்துறது நல்லது. அண்ணாமலை எதுங்க இதுவரையில நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்ப எல்லாருமே தெய்வ பக்தி உண்டு. எல்லாருக்கும் தானே இருக்கு தெய்வ பக்தி. நீங்களா மதவாதிகளா? நீங்க நான் கேக்குறேன், நீங்களா மதவாதிகளா? எல்லாம் நீங்க இந்துத்துவம் நீங்கெல்லாம் அம்மா தெய்வ பக்தி இருக்கு, அவங்க மதவாதி கிடையாது. அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட, ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமலை ஒரு இந்துத்துவ என்ற போர்வையை போட்டது. ஏன் பிஜேபி தலைவர்களா இருக்கின்ற வாஜ்பாய் பத்தியா பேச மாட்டேங்க? வாஜ்பாய் இவரை பத்தி அத்வானி பத்தி பேச மாட்டேங்க? ஒரு அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம், ஒரு அரசியல் வியாபாரியோட விவாதிக்க முடியாது. ஆமா, அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டாண்டர்ட பாருங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு. வாடகை தான் இருக்காரு. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்காரு, எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாரு, உழைச்சி சம்பாதிச்சாரு. இல்ல அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இது கட்சிக்கு சேர்த்திருக்கு. எல்லாம் என்ன 16,000 கோடி ரூபாய் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற கட்சி. அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்களை இன்னைக்கு ஏமாற்று. அந்த வகையில ஒரு அரசியல் வியாபாரி, ஒரு அரசியல் வியாதி, ஒரு அறை வைக்காது இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதம் பண்ணுமா? அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம். அது அரசியல் வியாதி பிடிச்சவங்க அரசியல் வியாபாரியோடு வியாதிக்க நாங்க தயாரா இல்லை. எனக்கு ஜோசியம் தெரியாது, எனக்கு ஜோசியம் தெரியாது. இன்னொரு கட்ட தேர்தல் இருக்கு இல்லையா? முடிஞ்ச உடனே என்கிட்ட கேளுங்க, முடிஞ்ச உடனே சொல்லுங்க, நீங்க முடிஞ்ச உடனே கேளுங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு
தவறான கருத்தை முன்வைச்சா அதிமுக வந்து களத்தில் நின்று அதிகமான போராட்டம் வந்து ஈடுபட்டிருக்கு. ஆனா தற்பொழுது அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவரை பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க வாய்மொழி எதிர்ப்பு காட்டுறீங்களே தவிர களத்துல எந்த ஒரு எதிர்ப்பு இல்லைங்க. ஒரு 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 பிஜேபி பொறுத்தவரை நாங்க ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு ஒரு சிறு வயது குழந்தை தான். அது வந்து ஒரு சவலை குழந்தைன்னு சொல்லலாம். சவலை குழந்தை சொல்லலாம். அந்த வகையில அவங்க கருத்து நம்ம சொல்றவங்க. எங்களுக்கு பிரதான எதிரி யாரு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்ல அவர்களுடைய அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் வந்து பிரியப்படும் போது கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய பூச்சாலை பொறுத்தவரை அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.